வணக்கங்க. வணக்கம், காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் மே 15, 2026 வந்து ஆன்மீக மலருடைய குறுக்கெழுத்து போட்டி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் அனுப்புவவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசுங்க. இதனால் அதனுடைய சட்டத்திட்டங்கள், விதிமுறைகள். சரிங்களா? நம்ம இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? வாங்க. இடமிருந்து வலம். கேள்விங்க 1. யமதர்மனின் வாகனம். யமதர்மன் எது மேலே வருவாருன்னா எருவ மாட்டு மேலே வருவார். எருமை அப்படின்னு பதில் சொல்லலாம். பதில் என்ன? எருமை. சரிங்க. 1 மேலேருந்து கீழே என்ன? திருவாரூர் அருகே டேஷ் ஊரில் பிரபல முருகன் கோயில் உள்ளது. திருவாரூரில் உள்ள எங்கன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. எங்கன் இல்லைன்னா நம்ம இடத்துல என்னன்னு சொல்லுவோம், என்கண். என்கண் அப்படின்னு ஒரு முருகர் கோயில் இருக்குங்க. கண் சம்மந்தமாக உள்ளதுக்கு ரொம்ப ஃபேமஸாக உள்ள கோயில். மூலவர் வந்து சண்முகநாதர். 1000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில். ராஜராஜ சோழன் காலத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்கண் முருகன் சுவாமி கோயில் திருவாரூரில் குடவாசல் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் திருவாரூரில் இருந்தீங்கன்னா குடவாசல் பக்கத்தில் எங்கே இருக்குங்கிறத எக்ஸாக்டாக கமெண்ட்டில் கொடுங்க. 7 இடமிருந்து வலம் என்ன? வாழைப்பழம். வாழைப்பழத்தை நீங்கள் என்னன்னு சொல்லலாம்? வாழைப்பழத்தில் வந்து கேல ஆரம்பிச்சிருக்குங்க. வாழைப்பழம்னா வயல் வாழைப்பழம், பூவன்னு, ரஸ்தாளி, நேந்த வாழைப்பழம்னு சொல்லுவோம்ல, அந்த வகையில் கதலி பழம்னு சொல்லுவோம். கதலி சொல்லலாம், கற்பூரவல்லின்னு நிறையா இருக்குது. அந்த வகையில் கதலி பழம்னு ஒன்று இருக்குது. ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே. மயில ஆரம்பிச்சு லீல முடிஞ்சிருக்குங்க. மிதிலை இளவரசி என்பதால் சீதையை இப்படின்னு குறிப்பிடுவார். மிதிலை நகரின் மீது நிலை யாருக்கு ஜானகி காத்திருந்தால்? ஜானகி சொல்லலாம். இங்கே நம்ம மைதிலின்னு எழுதுவோம். சரிங்களா? மிதிலை நாட்டுன்னா ஜனகருடைய பொண்ணுங்கனால மிதிலை நாடு சொல்கிறோம். ராமரோட ஒய்ஃப் சீதையை தான் சொல்கிறோம் மைதிலின்னு. சரிங்க. 6 இடமிருந்து வலம் என்ன? அழகு தேர். அழகு தேர்னா திருவாரூர் தேர்தாங்க. பிரம்மாண்ட கமலாலயம். தியாகேச தலம். தியாகேசா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே? திருவாரூர் தேர் தாங்க. ஆசியாவிலேயும் மிகப்பெரிய தேராட்டம் ஃபேமஸானது திருவாரூர் தேர். திருவாரூர் தேரோட அழகை வர்ணிக்க வார்த்தையே கிடையாது. ஆழி தேரோட்டத்துக்கு பார்க்கலாம். நம்ம பங்குனி உத்திரம் இப்போ முடிஞ்ச பங்குனி உத்திரத்துக்கு இந்த தேரோட ஹைட்டு 96 அடி ஹைட் இருந்தாலும் 400 டன், ஒரு டன்னு 1000 கிலோ, 400 டன் இடம் கொண்டது. 3 மேலேருந்து கீழேங்க. யாகாயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லி இழுக்கப்பட்டு. திருக்குறள் படித்தவங்க சொல்லுவாங்க. யாகாயினும் நாகாக்க காவாக்கால். பதில் என்ன? காவாக்கால் சோகாப்ப சொல்லி இழுக்கப்பட்டு. 127வது திருக்குறளாக இருக்கக்கூடியது. நாவடக்கம் இனும்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். எங்கே நம்ம என்ன பேசணும், தெரிஞ்சு பேசணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய திருக்குறள். 9 இடமிருந்து வலம் என்ன? இதை ஒரு முறைக்கு மேல் அர்ஜுனன் மீது பயன்படுத்தக்கூடாது என்று கர்ணனிடம் வாக்கு பெற்றால் குந்தி. கர்ணன் வந்து அர்ஜுனன் மேலே என்ன ஏவனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகாஸ்திரம் ஏவனார். நாகாஸ்திரத்தை ஏவனார். இதை எப்படி முறியடித்தாங்கன்னா, அங்கே கண்ணன் தான் தேரோட்டி அவரோட தேர் சக்கரத்தில் அந்த நாகாஸ்திரத்தை முடிச்சிட்டாங்க. ஓகே. நாகாஸ்திரம் மகாபாரதத்தில். ஓகே. 5 மேலேருந்து கீழே என்ன? ஹிந்து மத பிரிவுகளில் ஒன்று சைவம், இன்னொன்று என்ன? ஹிந்து மதத்தில் வந்து ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். சைவம் அப்படின்னா சிவனை கும்பிட்றவங்க. வைணவம் அப்படின்னா பெருமாளை கும்பிட்றவங்க. 8 இடமிருந்து வலம் என்ன? தை பிறந்தால் டேஷ் பிறக்கும்.
தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம்னு பாட்டு கூட இருக்குங்க. பதில் என்ன? வழி. ஏன்னா நெல் விளைஞ்சி நெல் அறுவடை பண்ணி நெல் விளைஞ்சி வரக்கூடிய டைமில் நம்மளுக்கு வழி கிடைக்கும் அந்த நெல்லை வைத்து. 4 மேலேருந்து கீழே என்ன? சிவசக்தி, சிவனும் சக்தியும் சங்கமத்தின் வெளிப்பாடு. டேஷ் நாரேஸ்வரர் உருவம். அர்த்த நாரேஸ்வரர். சிவனும் பாதி அம்பாளும் பாதியாக 2 பேரும் பாதி பாதியாக சேர்ந்து காட்சி அளிக்கிறது. 4 ஆலேருந்து வயல முடியுதுங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் சென்று தொழுவது சாலவும் நன்று, மிகவும் நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? ஔவையார். ஔவையார் அப்படின்னா இது எதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொன்றை வேந்தன் நீதி நூலில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 11 இடமந்து வளம் என்ன? திருவனந்தபுரமில் அனந்த பத்மநாத சுவாமி தான் இருக்காங்க. பத்மநாப சுவாமி கோயில் ஃபேமஸ் ஆனது, இருக்கிறதுலே ஃபேமஸ் ஆனது அனந்த நாப பத்மசுவாமி சுவாமி. ஓகே. 12 மேலேருந்து கீழே. டேஷ் நிலை என்பது துறவு நிலை. துறவம் என்பது துறவ நிலைன்னு சொல்லலாம். சந்நியாசம் இல்லை. பேல வந்துருக்கு. எதுலேயுமே பச்சை இல்லாமல், எதுலேயும் பச்சைன்னா பாசம் பந்தம், எதுலேயுமே பச்சச்ச நிலையைன்னு சொல்லலாம். பச்சச்ச நிலையில் இருந்தாங்க அப்படின்னா துறவம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுலேயுமே எந்த இதுலேயுமே நாட்டம் இல்லாமல் பிடிப்பும் இல்லாமல் இருக்குது. 15 இடமிருந்து வலம் என்ன? இது ஆன்சர் செக் பண்ணிடலாம். டேஷ் பார்க்கின் சுச்சம் இல்லை. அடுத்தவங்க குறையை கண்டுபிடிக்கிறதே இப்போ வேலையாக இருந்ததுன்னா அது சுத்தமே கிடையாதுங்க. குற்றம் பார்க்கின் சுச்சம் இல்லை. அடுத்தவங்க குறையை நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? அதே வேலையாக இருந்தால் நம்மளோட வேலையை பார்க்க மாட்டோம். 15 மேலேருந்து கீழே என்ன? திருப்பதி டேஷ் மிகப்பெரியது. திருப்பதி குடை மிக பெருசு. திருப்பதி குடை அப்படின்னா நம்ம பட்டாசு பிரம்மோற்சவத்தோட ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய குடையை தான் சொல்கிறாங்க. 18 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் வில்லிதாசர். ராமானுஜரின் சீடர்களில் ஒருவர். டேஷ் வில்லிதாசர்னு சொல்லிட்டாங்க. டேஷ் வில்லிதாசர் அப்படின்னா 18. பிள்ளை என்னது? பிள்ளை உறங்கா வில்லிதாசர். ஆக்சுவலாக இவர் வந்து தனுர்தாசன் இவர் நம்ம சொல்லுவோம். ஒரியூர் மாவட்டத்தில் மல்யுத்த வீரர் அந்த சரிங்களா? பெருமாளோட ராமானுஜரோட மிக இஷ்டமான சீடர்கள் இவரும் ஒருத்தர். இந்த உறங்கா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 18 மேலேருந்து கீழே. அண்ணாமலையாரின் துணைவி. திருவண்ணாமலையாக தான் சொல்கிறாங்க, நம்ம அண்ணாமலையாக சொல்கிறாங்க. அவரோட துணைவி உண்ணாமுலை அம்மன். சரிங்களா? பதில் என்ன? 20 இடமிருந்து வலம் என்ன? திருப்பூரை அடுத்த கொடுவாய் என்ற ஊரில் டேஷ் கோயில் உள்ளது. விண்ணளந்த பெருமாள் கோயில் இருந்தது. விண்ணளந்த பெருமாள் கோயில். சரிங்க. 17 மேலேருந்து கீழே என்ன? துவாதசிக்கு முந்திய திதி. துவாதசிக்கு முந்திய திதினா ஏகாதசி தாங்க. சரிங்க. 17 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் நாட்டான் என்ற சனீஸ்வரரை குறிப்பிடுவது உண்டு. டேஷ் நாட்டான் 7.5 வருஷம் ஆகுறதுனால அவர் வந்து 7.5 நாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. 7.5 நாட்டம். சனி வந்து நார்மலாக பிடிச்சாலே 7.5 வருஷம். 7.5 பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்பாங்கல்ல, 7.5 நாட்டான் அவரே தான். சரிங்களா? 10 மேலேருந்து கீழே. ஆருத்ரா தரிசனம் என்பது இந்த நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆருத்ராலே சொல்லிட்டாங்க. எந்த நட்சத்திரம்? ஆருத்ரா நட்சத்திரம்னு நம்ம சொல்லுவோம். திருவாதிரை நட்சத்திரம். சரிங்களா? 14 இடமிருந்து வலம் என்ன? வான்னு முடிஞ்சிருக்குங்க. டேஷ் பத்தமடையில் பிறந்து ரிஷிகேஷில் வாழ்ந்தவர். சிவானந்தர். பதில் என்ன?
சிவானந்த பத்துமடையில் பிறந்தவர். சிவானந்த சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு சொன்னால் பொறுமையாக இருக்கும். வேதாந்த குருவாக இருந்தவங்க. 14 இடம் வந்து வளம் என்ன. கண்ணன் பிற வீட்டில் வெண்ணெயை டேஷ் தின்றது உண்டு. திருடி சாப்பிடுவாருங்க. சேட்டைக்காக குழந்தை திருடி சாப்பிட்டது உண்டு. திருடி அதுக்காண்டி அவங்க அம்மாட்ட போய் அடிலாம் வாங்கியிருக்காரு. சரிங்க. 13 மேலேருந்து கீழே என்ன. குசேலரின் வீட்டில் டேஷ் நிலவிய நிலையில் அவர் தன் பாலிய நண்பராக கண்ணனை காண சென்றார். குசேலனோட வீட்டில் வறுமை அப்படின்னு சொல்ல மாட்டோம். புக்கில் நம்ம படிக்கல. என்னென்ன அங்கே இருந்ததுன்னா அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா தருத்தம் தேடி இத்து தான் வரும். ஸோ பதில் என்ன தருத்தியம். அங்கே வந்து தருத்தம் அந்த வீட்டில் இருந்ததுனால அது வந்து என்ன பண்ணியிருக்காரு, கண்ணன் வீட்டுக்கு போவார். கண்ணன் வீட்டில் வந்து அவளை சாப்பிட்டோன்னு இங்கே எல்லா வளமும் கிடைக்கும்ல, அதை தான் சொல்கிறாங்க. 21 இடம் வந்து வளம் என்ன. மகாவிஷ்ணு வீச்சுக்கும் உலகம். சொர்க்கவாத வாசல் திறந்தோன்னு எங்கே பார்ப்போம் அப்படின்னா வைகுண்டம். பதில் என்ன வைகுண்டம். கடைசி கேள்விங்க 19 கீழே மேலேருந்து கீழே. தெய்வ பாடல்களின் தமிழ் அழகும் தெய்வ சிந்தனையும் மிக சிறப்பானவை. தேவா பாடல்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், பண். தேவா பண் சொல்கிறோம். பண் பாடல் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? இதுதான் இன்றைய பதிலுங்க. இன்றைய பதில்கள் எழுதையில் இந்த அட்ரஸில் அந்த மாதிரி பேஜை எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா பரிசு உண்டு. நன்றிங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க.